கஞ்சா போதை இளைஞர்களை தட்டி கேட்டதால் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த பெண் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் கைதானவர்கள் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தை அடுத்த டிபி சத்திரத்தைச் சேர்ந்தவர் அமுதா. இவர் கடந்த ஆண்டு தனது வீட்டருகே அமர்ந்து கஞ்சா புகைத்த சந்தோஷ் என்ற இளைஞரை எச்சரித்த நிலையில் போலீசில் புகாரும் அளித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் சந்தோஷை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். இந்நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த சந்தோஷ் அமுதா மீதான ஆத்திரத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் அவரது கணவர் செந்தில்குமாரை அரிவாளால் வெட்டி கொல்ல முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் சந்தோஷ் மற்றும் அவரது நண்பர் மனோஜ்குமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் இந்த வழக்கிலும் ஜாமீன் பெற்று வெளியே வந்த சந்தோஷ் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த அமுதா மீது பெட்ரோல் குண்டு வீசியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் சந்தோஷ் மற்றும் மனோஜ்குமார் ஆகிய இருவரை கைது செய்திருக்கின்றனர். இதில் இருவரும் போலீசாரிடமிருந்து தப்பி ஓடிய போது கீழே விழுந்தது கால் எலும்பை முறித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. விசாரணையில் தங்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு அமுதாவின் கணவர் செந்தில்குமார் தனியாக கஞ்சா விற்று வந்ததால் பெட்ரோல் வெடிகுண்டு வீசியதாக இருவரும் வாக்குமூலம் அளித்த நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.